பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தேவனோட வார்த்தை பார்த்தீங்கன்னா அது சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பாட் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்தும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் எந்த திசையிலிருந்தும் உங்களுக்கு வெற்றி வராது. உங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் வாழும்படி நடத்துகிறவர் ஒருவர். அவர் யார்? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் தெரியுங்களா? அவர் எந்த மனுஷனையும் உயர்த்த அவர் மாற்றுமே வல்லமுள்ள தேவன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்கிற ஒரே தகப்பன்னா அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுமே. ஆகையினால நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வேண்டும் என்றால் எந்த இடத்துக்கும் நீங்கள் போனாலும் அது கிடைக்காது. கிடைக்க பண்ணுகிற ஒரே ஒரு இடம்னா அது ஏசப்பா மாற்றுமே. அவர் உங்கள் வனாந்திரமான ஒரு வாழ்க்கையை கூட செழிக்க வைக்க அவரால் முடியும். எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் வழியே இல்லை, இனி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாற்றமே. ஆகையினால இப்படியாப்பட்ட வல்லமுள்ள தேவன் மேலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தொடர்ந்து அவரை பற்றி கொண்டு இருக்கங்களோ அவர் உங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றி கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாய் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையாய் மாற்றி கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? எல்லா சூழ்நிலையும் வெற்றியாய் மாறும். உங்கள் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த இடத்துல ஜெயம் வேண்டும் என்று இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையை மாறத்தக்க அற்புதமான காரியங்களை செய்து மகிழ பண்ணுங்க. ஆச்சரியமானவைகளை அவர் வாழ்க்கையில் செய்து மகிழ பண்ணுங்க. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். Praise the Lord. God bless you.